This ad video sponsored by SBO Digital Marketing. நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேலைக்கு போய்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலயமா உங்களால் தினமும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1 hour ஒர்க் பண்ணுறது மூலயமா 8,000 to 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏர்ன் பண்ணனாலும் நமக்கு ஒரு பயம் வரும், ஃபேக்காக இருக்குமோ அப்படின்ட்டு. இவங்ககிட்ட கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து, டெக்னிக்கல் சப்போர்ட்லேருந்து, ஈவன் தோ அவங்க மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் மட்டும்தான் இந்த ஜாப்பை உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நாங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். பல பேருக்கு கோவிலுக்குள்ளே போகணும்னா சுற்றி இருக்கிற சிற்பக்கலைகளை பற்றியோ இல்லை நுழைவாயில் இருக்கக்கூடிய ஆர்ச் பற்றியோ தெரியும். நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பேஜஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் ஃபோட்டோவில் காமிக்கிற இந்த இமேஜை எக்கச்சக்கமான பேர் நோட் பண்ணியிருப்போம். கரெக்டாக கோவிலுக்குள்ளே போகும்போதோ இல்லை இந்த கோவில் மேலே இருக்கிற ஆர்ச்சோ இல்லை முக்கியமாக கோபுரங்களில் கூட இந்த ஃபேஸை நம்ம பார்த்துருப்போம். எதற்காக இந்த ஃபேஸை வச்சுருக்காங்க? இந்த வச்சுருக்கிறவர் யார்? அரக்கனா, தெய்வமா, மானிட பிறப்பா? ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? எனக்கு வந்திருக்காங்க. எனக்கு வந்ததுனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு நமக்கு மிஞ்சிய ஒரு சிவபக்தன், எந்த அரக்கனும் கிடையாது. ஏன்னா ஃபோட்டோவை பார்க்க கண்டிப்பாக அகோரமாக தான் இருக்குது. ஃபேஸ் பார்க்க ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, பார்க்கும்போது பயமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை எதுக்கு கோவிலில் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இங்கே இருக்குது, நான் சொல்கிறேங்க. இவர் வந்து ஒரு பெரிய சிவபக்தன், ஜலந்தரன் அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு அரக்கனுங்க. இவர் என்ன பண்ணார், சிவன்கிட்டேயே போய் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் யாரை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிவன் எனக்கு தலையும் புரியல, அவருக்கு காலும் புரியல. சரி, தன்னோட பக்தியை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி, ஏமா அவன் எவ்வளோ பக்தி வச்சுருக்கான, நீ வந்து உன்னையே சாப்பிடு அப்படின்னு சொல்லி சிவன் சொல்லிடுறாருங்க. மறு வார்த்தை ஒன்று கூட பேசலை. அப்படியா, நான் என்னையே சாப்பிட்டோமான, தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, குடல் தனியாக, ஹார்ட் தனியாக, எல்லாத்தையும் பிச்சு அவன் மட்டும் ஃபைனாக சாப்பிட்டுட்டு வரான். கடைசியாக மிஞ்சிருக்கிறது அவன் முகமும் வாயும் மட்டும்தான். ஏன்னா எல்லாத்தையுமே சாப்பிட்டான் இல்லையா? என்ன ஒரு அரக்கனே அவன் வந்து இந்த மாதிரி தன்னோட பக்தியை வெளியிடும் போது அது அவருக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். அதனால் சிவனாகக்கூடியவர் வந்து அந்த சிவபக்தனை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த முகத்துக்கு வந்து கீர்த்தி முகம் அப்படின்னு சொல்லி பேரே வைக்கிறாரு. அதனால் அடுத்த தடவை பார்க்கும்போது இது ஒரு அரக்கனாக பார்க்காம தன்னோட நம்ம வச்சிருக்கிற பக்திக்கு ஒரு படி மேலே இவர் ஒரு சிவன் பக்தன் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் நீங்கள் அவரை பார்க்கலாம். அவர் பேர் வந்து கீர்த்தி முகம். அவரை வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் வந்து வாசப்படி தாண்டிட்டு போகும்போதே வந்து நந்தி பகவானை தரிசிச்சுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போகணும் அப்படி, அப்புறம் வந்து துலாபாரர்களை வந்து தரிசிச்சுட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனால் சிவபெருமான் வந்து இவருக்கு என்ன வரம் கொடுத்துருப்பார் அப்படின்னா, என்னை பார்க்க வர்றவங்க உன்னையும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி, உன்னையும் பார்த்து ஒரு ப்ரேயர் வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதை தான் ஃபஸ்ட்டு நான் வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அந்த அரக்கன் கிட்ட சொன்னாப்லையாமா. அதனால் இதுக்கு மேலே யாராவது கோவில் போகிறீங்க, அந்த விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதலை நீங்கள் தைரியமாக நீங்கள் இவர்கிட்டையும் வச்சுட்டு வரலாம். இல்லை இவரை பார்த்து ஒரு ஜஸ்ட் ஸ்மைலாவது பண்ணலாம், பயப்படணுன்ற எந்த அவசியமும் கிடையவே கிடையாது. இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? அந்த மாதிரி நம்மளோட கோவில் சிற்ப கலைகளாக இருக்கட்டும், இல்லை முன்னோர்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், எதுவுமே வந்து காரணம் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் செஞ்சதே இல்லை. அதை தான் வந்து நம்ம என்னோட ஹிந்து முறைப்பாடு படி அந்த வழிபாடெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரோம். கேட்கவே ரொம்ப வியக்கத்தக்க வகையில் இருக்குது. இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.